வணக்கம். இந்த வீடியோவில் ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல் பற்றி பார்க்க போகிறோம். பொது அறிவியலில் நம்ம ஆல்ரெடி இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து மின்னியல்னா எலக்ட்ரிசிட்டி பார்த்துருக்கோம். இந்த 2 கிளாஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சவுண்டு பற்றி பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸாக முக்கியமாக எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி படிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வரைக்கும் உள்ள புக்கெலாம் படிக்க தேவையில்ல. 10th வரைக்கும் உள்ள புக்கை படித்தா போதும். அதுக்கும் எந்த புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும்னா 8th, 9th, 10th. ஓகேவா? நான் அந்த முக்கியமான டாபிக் சொல்லிடுறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கூல் புக் படித்தா போதும். 6th, 7th மோஸ்ட்லி படிக்காதீங்க. ஏன்னா அதில் வெறும் பேசிக்காக இருக்கும். வெறும் பாஸ் கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்தா கூட போதும். அதனால் பேசிக்காக இருக்கும். அதனால் அதில் அவ்வளோ படிக்க தேவையில்லை. 8th, 9th, 10th பாருங்கள். இப்போ நம்ம சிலபஸ் வைஸாக எதெல்லாம் முக்கியமான டாபிக் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். அடுத்து ஒளி, லைட்டு பற்றி பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வெப்பம், அணுக்கரு இயற்பியல், அப்புறம் விசை அழுத்தம் ஆற்றல் பற்றி பார்க்கணும். அப்புறம் இயக்கவியல் பற்றி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு காந்தவியல் பற்றி பார்க்கணும். எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் சிலபஸ் வைஸாக படிக்காதீங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸாக கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. சிலபஸில் எந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? இப்போ இதையும் தமிழ் சிலபஸில் இருக்குது பாருங்கள். தமிழில் நம்ம ஆல்ரெடி 2 டாபிக் படிச்சிருக்கோம். அது பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பற்றி பார்க்கணும். அடுத்து எலக்ட்ரிசிட்டி பற்றி நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். மின்னியல், மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் பற்றி நடத்தியிருக்கேன். இந்த கிளாஸில் நான் எதை நடத்த போகிறேன்னா சவுண்டுனா ஒளியியல் பற்றி நடத்த போகிறோம். சவுண்டு, ஒளியியல். ஓகேவா? இந்த வீடியோஸ் நல்லா பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் நோட்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட்ஸ் படிச்சுட்டு கண்டிப்பாக படித்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் என்னென்ன டாபிக் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா தெரியும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சவுண்டு டாப்பிக்லேருந்து, ஏன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சவுண்டுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் எப்பொழுதுமே நம்ம படிக்கும்போது ஒன்றே மனசில் வச்சுக்கோங்க, சிலபஸில் இருக்க டாப்பிக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு சவுண்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, பேசிக் இன்ட்ரொடக்ஷன், சவுண்டு எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு, ஒலி ஏற்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலி ஒருவித ஆற்றல், சவுண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமது செவியை அடையும் போது உணர்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ப்ரொடியூசஸ் சென்சேஷன் ஆஃப் ஹியரிங் அவர் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமது செவியை அடையும் போது நமக்கு உணர்வை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு பேசிக்கான சொல்லலாம் அப்படின்னா எந்திர ஆற்றல் ஒரு பொருள். இப்போ எந்திர ஆற்றல்னா என்ன? ஏதாவது ஒரு கம்பி வச்சு ஒரு பொருளை தட்டுறோம், அது வைப்ரேட் ஆகுது, அந்த சவுண்டு நம்ம இதுக்கு கேட்குது. அதான் எந்திர ஆற்றல் ஒரு பொருளை அதிர்வடைய செய்கிறது. அதிர்வுகள் நம் செவியை வந்தடையும் போது நாம் ஒலியை உணர்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் எனர்ஜி வைப்ரேட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் when this vibration reach our ear we hear the sound. அதாவது சவுண்ட் என்பதை சுருக்கமாக வரையறலாம் கேட்க மாட்டாங்க. இது பேசிக்காக கொடுக்குறாங்க ஸ்கூல் புக்கில். அதனால சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. எதில் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்களோ அதை நான் கரெக்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்க, ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், ஒலி அலைகள் பரவுதல். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஒலி அலைகள் பரவுதல், எப்படியெல்லாம் ஒலி பரவுது அப்படிங்கிற பேஸ் பண்ணி இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒலி பரவ ஊடகம் தேவை. சவுண்ட் நீட்ஸ் எ மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். ஒலி அலைகள் பரவ ஊடகம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒலி அலைகள் வெற்றிடத்தில் பரவாது. சவுண்ட் கேன் நாட் டிராவல் த்ரூ வேக்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலி அலைகள் வெற்றிடத்தில் பரவாது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் பை பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொஸ்டின்னா, ஒலி அலைகள் பரவ ஊடகம் தேவை என்பதை நிரூபிக்கும் சோதனை. ஓகேவா? ஒலி அலைகள் பரவ ஊடகம் தேவை என்பதை நிரூபிக்கும் சோதனை. இந்த சோதனை தாங்க மணிச்சாடி சோதனை. இந்த படம் புக்கில் கொடுத்துருக்காங்க. மணிச்சாடி சோதனை, பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒலி அலைகள் ஒரு ஊடகத்தில் பரவும் முறையினை என்ன முறைன்னு சொல்றாங்க? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கு. வெப்ப பரிமாற்றம் இல்லா முறை அப்படின்னு யார் சொன்னா? லாப்லஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சொன்னாரு. ஓகேவா? ஒலி அலைகள் ஒரு ஊடகத்தில் பரவும் முறையினை வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு அப்படின்னு யார் சொன்னா? லாப்லஸ். அப்படின்னு வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வுனா அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்குங்க. ஓகே, அடுத்து இதெல்லாம் பேசிக்காக பார்த்துக்கணும். இப்போ ஒளி பரவ ஊடகம் தேவை. ஒளி ஒரு அலை. ஒளி பரவ ஊடகம் தேவை. ஒளி வெற்றிடத்தில் பரவாது. ஒளி பரவ ஊடகம் தேவை என்பதை நிரூபிக்கும் சோதனை என்ன? பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்.
வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு மூலம் ஒளி ஊடகத்தில் பரவுது அப்படின்னு யார் சொன்னால் லாப்லஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இந்த 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒளி வந்து ஒரு அலை அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்ட் இஸ் ஏ வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்ட் இஸ் ஏ வேவ். ஒளி ஒரு அலை அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்ட் இஸ் ஏ வேவ். ஓகேவா? ஏன் இதை வேவ்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது ஊடகத்தில் உள்ள அனைத்து துகள்களும் சமநிலை புள்ளியிலிருந்து அதிர்வு எனப்படும் முன்னும் பின்னுமாக இயக்கம், அதாவது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கிறதுனால இதை அலைன்னு சொல்கிறாங்க. முன்பு பின்பு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. வேற எதுவுமே இல்லைங்க. முன்னும் பின்னும் அதிர்வுற்றா இது வந்து ஒரு அலைன்னு சொல்கிறாங்க. அலை பற்றி ஒரு கிளாசிஃபிகேஷன் அடுத்து சொல்கிறேன். அலைனா என்ன அதை பற்றி சொல்கிறேன். அடுத்து இதெல்லாம் கூற்று காரணத்தில் கொஸ்டின் கேட்பாங்க, அதனால கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கூற்று வந்து சவுண்டு வந்து ஒரு அலை, ஒலி வந்து ஒரு அலை, வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, லாஞ்சிடியூடினல் நேச்சர் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். ஒலி அலைகள் நெட்டலைகளே, நெட்டலைகள். இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, காற்றில் ஒலி அலைகள், நான் பேசுகிறேன்ல, நான் பேசுகிற சவுண்டு காற்றில் ஒலி அலைகள் நெட்டலைகளாக தான் பரவும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்குது. ஓகேவா? அப்போ பாருங்கள், நெட்டலைனா என்ன ஃபஸ்ட்டு. நெட்டலைனா ஊடக துகள்கள் அலை பரவும் திசைக்கு இணையாகனா பேரலல் இல்லைனா அலாங் த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பேரலல் இல்லைனா அலாங் த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடக துகள்கள் அலை பரவும் திசைக்கு இணையாக அதிர்வுற்றால் அதுக்கு பேர் நெட்டலை. செங்குத்தாக அதிர்வுற்றால் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். இப்போ இணையாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால இதை நெட்டலைன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க, இந்த கூற்று கரெக்டாக சரியான்னு கேட்பாங்க. ஒளி அலை நெட்டலை. ஓகேவா? அடுத்து அதாவது நெட்டலைனா என்னென்ன இருக்குன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. கம்ப்ரெஷன்னா நெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேர்ஃபாக்ஷன் அப்படின்னா நெகிழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரெஷன், ரேர்ஃபாக்ஷன். ஓகேவா? இந்த டயக்ராம்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குங்க. அதான் நெருக்கம், நெகிழ்வு. ஓகேவா? ஒரு டைம் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னா, ஒலி அலையின் பண்புகள் தாங்க ரொம்ப முக்கியமானது. ஒலி அலையின் பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் வேவ், இது ரொம்ப முக்கியம். ஒலி அலையின் பண்புகள். இந்த ஒலி அலையின் பண்புகள் பற்றி பாருங்களேன். ஒலி அலையின் பண்புகள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம்னா வீச்சு சொல்லலாம். வீச்சுனா ஆம்பிளிடியூட். அடுத்து ரெண்டாவது ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண். மூணாவது டைம் பீரியட், காலம், அலைவு காலம். நாலாவது வேவ் லென்த், அலை நீளம். அஞ்சாவது திசைவேகம், வெலாசிட்டி. இதில் 5 ஒலி அலையின் பண்புகளில் 2 பண்புகள் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் அதிர்வெண் முக்கியம். அடுத்து ரெண்டாவது திசைவேகம் முக்கியம். ஓகேவா? இந்த ரெண்டை மட்டும் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? இது ரெண்டுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அப்படியே ஆர்டர் வைஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஆம்ப்ளிடியூட்னா என்ன, இப்படி ஒரு டயக்ராம் சொல்லலாம். இதான் சமநிலை புள்ளி. சமநிலை புள்ளினா ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். இந்த சமநிலை புள்ளியிலிருந்து ஊடக துகள்கள் அதிர்வுறும் பெரும இடப்பெயர்ச்சி. இப்போ இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, இதுதான் வீச்சுன்னு சொல்கிறாங்க. இதை தான் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஊடக துகள்கள் சமநிலை புள்ளியிலிருந்து அடையும் பெரும இடப்பெயர்ச்சி. The maximum displacement of the particle from its mean position, இல்லைனா from their original undisturbed position. ஒரிஜினல்னா இங்கேருந்து, அப்போ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, அதுதான் வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எஸ்ஐ அலகு என்ன, மீட்டர். இந்த எஸ்ஐ அலகு ஒவ்வொன்றுக்குமே பார்த்துக்கணும். எஸ்ஐ அலகு என்னது, மீட்டர். அப்போ வீச்சின் எஸ்ஐ அலகு, ஆம்ப்ளிடியூடோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். இதில் வேற டவுட் இருக்கா? ஊடகத்தின் துகள்கள் சமநிலை புள்ளியிலிருந்து அடையும் பெரும இடப்பெயர்ச்சி தான் வீச்சு. அடுத்து ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண். அடுத்து ஃப்ரீக்வன்சி தான் ரொம்ப முக்கியம். இது ரெண்டாவது பாயிண்ட். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. ஓகேவா? அதிர்வுகளின் எண்ணிக்கை, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்வடையும் துகள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூசர் இன் 1 செகண்ட். அப்போ ஃப்ரீக்வன்சினா என்னன்னா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் இல்லைனா வினாடி அப்படின்னு சொல்லலாம். தமிழில் அதிர்வுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ்க்கு வந்து யூனிட் கிடையாது. ஓகேவா? வினாடிக்கு மட்டும்தான் யூனிட் இருக்குது. அப்போ 1/t வரும். அப்போ 1/செகண்டை செகண்ட் இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். செகண்ட் இன்வர்ஸ் மேலே வந்தால் செகண்ட் இன்வர்ஸ்ன்னு வரலாம். இல்லைனா இதை ஹெச்ன்னு சொல்கிறாங்க, HERTZ. ஓகேவா? அப்போ அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு ஹெட்ஸு இல்லைனா செகண்ட் இன்வர்ஸ். ஓகேவா? இதை ஏன் ஹெச்ன்னு சொன்னாங்கன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ அதிர்வெண்ணா என்ன, நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட். அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை, அதுதாங்க செகண்ட். சரி, அதுதான் அதிர்வெண்.
ஓகே, தமிழில் அதிர்வுகளின் எண்ணிக்கை டிவைட் பை வினாடி அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதிர்வுகளின் எண்ணிக்கைக்கு யூனிட் கிடையாது, 1 டைம் டி தான் வரும். அப்போ 1 டிக்கு செகண்ட் -1 அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இந்த அதிர்வெண்ணை 3 வகையாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20 ஹெட்ஸுக்கு கீழே இருந்தால் இதுக்கு பேர் வந்து குற்றொலி, இன்ஃப்ராசோனிக்னு அர்த்தம். 20 ஹெட்ஸிலிருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருந்தால் இதுக்கு பேர் வந்து கேட்கும் திறன், இல்லைனா ஆடியபிள் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கும் திறன் இல்லைனா ஆடியபிள் சவுண்டு. 20,000 ஹெட்ஸுக்கு மேலே இருந்தால் இதுக்கு பேர் வந்து அல்ட்ராசோனிக் மீயொலி. இதை பற்றி டீட்டெயிலாக கீழே பார்க்கலாம். ஓகேவா? ஃபாலோ பண்ணுறீங்களா? அல்ட்ராசோனிக் மீயொலி. ஓகேவா? அப்போ அதிர்வெண்ணா என்னன்னு பார்த்துருக்கோம். அதிர்வெண்ணில் 3 வகை இருக்குங்க. ஓகேவா? இதை இப்படி கூட சொல்லலாம். n = அதான் இங்கே ஃபார்முலா இருக்குது. n = நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ், அதிர்வுகளின் எண்ணிக்கை டிவைட் பை வினாடி அப்படின்னு பார்த்தோம். அதிர்வுகளின் எண்ணிக்கைக்கு 1/t தான். டீனா செகண்ட் வரும், செகண்ட் இன்வர்ஸ்னு வரும். செகண்ட் இது அப்படியே மேலே போச்சுன்னா செகண்ட் இன்வர்ஸ், இல்லைனா ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு யூனிட் வந்து ஹெட்ஸ், HZ சொல்லுவாங்க. இதில் 1/tயை வந்து வீனா வெலாசிட்டி அப்படின்னா அலை நீளம் டிவைட் பை காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 1/tக்கு பதிலாக லாம்டான்னு என்னன்னு எடுத்துக்கிறாங்க. n லாம்டா அப்படின்னு இங்கே ஃபார்முலா சொல்கிறாங்க. ஓகே, என்னன்னா அதிர்வெண். 1/tக்கு பதிலாக இந்த n எடுத்துக்கலாங்க. என்னன்னா அதிர்வெண் இன்ட்டு அலைநீளம் அப்படின்னா வெலாசிட்டினா வீணா திசைவேகம். ஓகேவா? திசைவேகம் அதான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. திசைவேகம் வெலாசிட்டி. இதில் என்னன்னா 1/t, n = 1/t. ஓகேவா? அதிர்வெண்ணு தான் அப்படி எழுதியிருக்காங்க. இப்போ v = n லாம்டா அப்படின்னு சொல்லலாம். n லாம்டா. ஓகேவா? இந்த ஃபார்முலா புரியுதா? நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்து வந்து இந்த ஒரு ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க. அதிர்வெண்ணுக்கு ஏன் ஹெட்ஸ்ன்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிற பாக்ஸ் கொஷின். இதை கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஹென்ரி ருடால்ஃப் ஹெட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இருக்காருங்க. ஹென்ரி ருடால்ஃப் ஹெட்ஸ். இவரோட பேர் வந்து ஷார்ட்டாக ஹெட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபுல் பேர் வந்து ஹென்ரிச் ருடால்ஃப் ஹெட்ஸ் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜேசி மேக்ஸ்வெல்னு இன்னொரு சயின்டிஸ்ட், அவரோட மின்காந்த கொள்கையை சோதனை மூலம் நிரூபிக்கிறாரு. அப்போ மின்காந்த கொள்கை யாருது? ஜேசி மேக்ஸ்வெல்ஸ். யார் நிரூபிச்சா சோதனை மூலம்? ஹென்ரி ருடால்ஃப் ஹெட்ஸ் தான் நிரூபிக்கிறாரு. ஓகே, he confirmed ஜேசி மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி பை ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது என்ன? ரேடியோ, தொலைக்காட்சி, தொலைபேசி போன்ற கண்டுபிடிப்புக்காக அடித்தளத்தை அமைக்கிறார் இவர். he laid the foundation for future development of radio, telephone, telegraph and even television. இதுக்கான ஃபவுண்டேஷன் கொடுக்குறாரு யாரு? ஹெட்ஸ். அடுத்து ஒளிமின் விளைவுகளையும் இவர் கண்டுபிடித்தார். he also discovered photoelectric effect அப்படின்னா ஒளிமின் விளைவு. he also discovered the photoelectric effect which was later explained by ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பிற்காலத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து இதை நிரூபித்தார். ஓகேவா? இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. அதனால நம்ம ஹெட்ஸோட பேரை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரை பெருமைப்படுத்தும் விதமாக அதிர்வெண்ணிற்கான SI அலகிற்கு ஹெட்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. The SI unit of frequency was named as Hertz in his honor அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதிர்வெண்ணிற்கான SI அலகிற்கு இவர் இது பேர் வச்சாங்க. வேற ஒன்றுமே இல்லைங்க. இது ஸ்கூல் புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின். கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாக்ஸ் கொஷின்னா கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இப்போ அதிர்வெண்ணுனா என்னன்னு பார்த்தாச்சு, அதிர்வெண்ணிற்கான SI அலகு என்னன்னு பார்த்தாச்சு, அது எதுக்கு பேர் வச்சாங்கன்னு பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பாருங்களேன், இந்த மீயொலி பற்றி. மீயொலினா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் முன்னாடி? மீயொலினா 20,000 ஹெட்ஸுக்கு அதிகமானது. 20,000 ஹெட்ஸுக்கு அதிகமானது. சரி, இந்த மீயொலியே சில நாய்கள், விலங்குகள்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில டேட்டா மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? மீயொலியோட பயன்பாடுகள் மட்டும் நான் ஒரு சில ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த மீயொலி மனிதன் அப்படின்னா, ஹியூமன் அப்படின்னா, மனிதன் அப்படின்னா 20 ஹெட்ஸிலிருந்து 20,000 ஹெட்ஸ், 20K 20K அப்படின்னு வச்சுக்கலாம். மனிதன் 20 விளையாடுவான். அதுக்கப்புறம் யானை பாருங்க 20 ஹெட்ஸிலிருந்து 20
யானைக்கு வந்து 16 ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 16 ஹெட்ஸ்லேருந்து 12 ஹெட்ஸாக குறைஞ்சிரும். 12 கேவா 12 கே. ஏன்னா யானைக்கு 16 ஹெட்ஸ்லேருந்து 12 கே. ஏன்னா அது வந்து 12 கேனா மீதி 4 வந்து தந்தமாக மாறிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஹெட்ஸு, லாஸ்ட்டில் வந்து ஹெட்ஸு எவ்வளோ ஸ்டார்டிங்கு எவ்வளோ எண்டிங் யானைக்கு 16 ஹெட்ஸ்லேருந்து 12 ஹெட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பசுக்கு 16 ஹெட்ஸ்லேருந்து 40 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 40 கேனா 40,000 ஹெட்ஸு. அடுத்து வந்து நாய்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 ஹெட்ஸ்லேருந்து 48 இல்லை 46,000 சொல்லலாம். 48 ஹெட்ஸு. எப்போ பார்த்தாலும் நாய் குலைச்சிட்டே இருக்கும். ஓகேவா, ஹெட்ஸு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே கேன்னு சொல்லிக்கலாம். கேன்னா 1000 3 0 போடுவோம்ல. அப்போ மனிதனா 20 விளையாடுவான். யானைக்கு 16 பல்லுலேருந்து 12 பல்லு இருக்கும். மீதி 4 பல்லு தந்தமாக மாறிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுக்கு 16 பல்லுலேருந்து 40 பல்லு வரைக்கும் இருக்கும். இப்போ பசுமாடு வாங்கணும் அப்படின்னா பல்லு பார்த்து வாங்குவாங்க. பல்லு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாய் எப்போ பார்த்தாலும் குலைச்சிட்டே இருக்கும். 40 பல்லுலேருந்து 48 பல்லு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பூனை 100 பல்லுலேருந்து 100 ஹெட்ஸ்லேருந்து 32 ஹெட்ஸாக குறைஞ்சிரும். மீதி எல்லாம் 32 கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்ஸு எல்லாத்துலேயும் 3 0 போடணும், அவ்வளோதான். ஏன்னா மீதி எல்லாம் மீசையாக மாறிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சில விலங்குகளின் மீயொலி திறன் இதெல்லாமே, அதாவது மீயொலியை உணரும் விலங்குகள்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து குரூப் 4 கொஸ்டினில் ஒன்று கேட்டிருக்காங்க. முயலோட செவி உணர்வு திறன். வவ்வால், முயல் இது ரெண்டும் இருக்குங்க. வவ்வால் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வவ்வால்னா பேட்டு. இது 1000 ஹெட்ஸ்லேருந்து 1000 ஹெட்ஸ்லேருந்து வவ்வாலுக்கு எவ்வளோ இருக்குன்னா, பேட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா 1000 ஹெட்ஸ்லேருந்து 150 ஓகே 1,50,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்து முயலுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1000 மீட்டர் ஓட்டத்தை 100 மீட்டரில் ஓடிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முயல் 1000லேருந்து 100னா 1,00,000. இதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 1,00,000 ஓகேவா. இது எப்படி திரும்ப ஞாபகம் வச்சுக்கலாம்? முயல் 1000 மீட்டர் ஓட்டத்தை 100 மீட்டரில் ஓடிடும். 100 கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 கேனா 3 0 எக்ஸ்ட்ரா பண்ணணும். அடுத்து வவ்வால் 1000 மீட்டர் ஓட்டத்தை 150 கேல ஓடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபாஸ்ட்டாக ஓடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இது குரூப் 4 கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. முயலின் செவியினோட திறன் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டால்ஃபின் ஒன்று இருக்குது. டால்ஃபின் அப்படின்னா 70 ஹெட்ஸ்லேருந்து 150 கேனா 3 0 போடணும். ஓகேவா, 150 கே அப்படின்னா டால்னா பருப்புன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 70 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் போகும். 150 கே வரைக்கும் போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கடல் நாய் அப்படின்னா சீலுங்க. கடல் நாய் அப்படின்னா சீல் பாருங்க. 900 ஹெட்ஸ்லேருந்து 200 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும். 200 கே வரைக்கும் இருக்கும். 200 கே. அப்போது கடல் நாயை 900 ரூபாய்க்கு விற்றா சாப்பிடக்கூடாது, 200 ரூபாய்க்கு விற்றா சாப்பிட்லாம். 200 ரூபானா 200 கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? இதெல்லாம் சில விலங்குகளின் மீயொலி திறன், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மீயொலினா என்ன? எத்தனை ஹெட்ஸுக்கு அதிகமாக இருந்தால் மீயொலி சொல்கிறாங்க? செக் பண்ணுங்க. எத்தனை ஹெட்ஸ் அதிகமாக இருந்தால் மீயொலி? இதில் பாருங்கள், மீயொலி அப்படின்னா 20,000 ஹெட்ஸுக்கு அதிகமாக இருந்தால் 20,000 20 கேக்கு அதிகமாக இருந்தால் ஹெட்ஸுக்கு அதிகமாக இருந்தால் மீயொலி. சில விலங்குகள் நாய், வவ்வால் இதெல்லாம் மீயொலியை உணருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் மீயொலியோட பயன்பாடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழில் என்ன சொல்கிறாங்க? மனித உடலின் உறுப்புகளை ஆராய இந்த மீயொலி பயன்படுகிறது. an important use of ultrasound எக்ஸாமைனிங் இன்னர் பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமைனிங் யூஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட். ஓகேவா. அடுத்து பாருங்கள், கடல் கண்காணிப்பிலும் மீயொலி அலைகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் கண்காணிப்புனா மரைன் சர்வேயிங் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மரைன் சர்வேயிங். அடுத்து பாருங்கள், தூய்மையாக்கும் தொழில்நுட்பத்தில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளீனிங் டெக்னாலஜி. ஓகேவா, சேஞ்சிங் டெக்னாலஜியில் கிளீனிங் டெக்னாலஜி. அடுத்து உலோக பட்டைகளில் உள்ள வெடிப்பு மற்றும் குறைகளை கண்டறிய பயன்படுகிறது. டிடெக்ட் கிராக்ஸ் அண்ட் ஃபிளாஸ் இன் மெட்டல் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உலோக பட்டைகளில் உள்ள வெடிப்பு மற்றும் குறைகளை கண்டறிய பயன்படுகிறது.
அதுக்கப்புறம் இதய வரைவி, அதாவது எக்கோ கார்டியோகிராஃபி எனப்படும் இதயத்தை வரைய பயன்படுகிறது. இதய வரைவி பல்வேறு பகுதிகளிலிருந்து எதிரொலிக்கப்பட்டு இதயத்தின் பிம்பத்தை ஏற்படுத்துகிறது. அதனால இதுக்கு பேர் வந்து எக்கோ கார்டியோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க, இதய வரைவி. அப்புறம் சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்கவும் பயன்படுது. ஓகேவா, லேசர் சிகிச்சைன்னு சொல்லுவாங்களா அதை. ஓகே, மீயொலியை பயன்படுத்தி. அடுத்து சோனார் கருவியில பயன்படுது. சோனார்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங், மின் இதய ஒளி வரைபடம் சொல்றாங்க. அடுத்து வந்து ரேடார்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், ரேடியோ எதிரொலிப்பு தத்துவத்திலையும் இந்த மீயொலி பயன்படுது, மீயொலி. அடுத்து பாருங்க இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம் கார்டியாக் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதை இதயத்தை பற்றி அறிந்து கொள்ளும் முறை. இதுதான் அந்த மீயொலியை பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இது எல்லாமே மீயொலியோட பயன்பாடுகள் பத்தி பார்த்திருக்கோம். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் குற்றொலி பத்தி சொல்றேன். குற்றொலினா என்ன? இன்ஃப்ராசோனிக். இந்த இன்ஃப்ராசோனிக்னா எத்தனை ஹெட்ஸுக்கு கம்மியா இருக்கணும்? 20 ஹெட்ஸுக்கு கம்மியா இருந்தா அதுக்கு பேரு குற்றொலி. 20 ஹெட்ஸ் கம்மியா இருந்தா அதுக்கு பேரு குற்றொலி. இது எங்க ஏற்படும்? நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலை, அதான் குற்றொலி சொல்றாங்க. அப்புறம் கடல் அலைகள், சி வேவ்ஸ். அப்புறம் திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் அலைகள், வேவ்ஸ் ப்ரொடியூஸ்டு பை வேல்ஸ். ஓகேவா, திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் அலைகள், இது எல்லாமே குற்றொலிக்கு எடுத்துக்காட்டு. இந்த குற்றொலியில ஸ்கூல் புக்ல 3 தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டா பார்த்துக்கோங்க. ஓகேவா. அப்போ ஃப்ரீக்வன்சி பத்தி பார்த்தாச்சு. ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ அலகு ஹெட்ஸு. ஓகேவா, ஏன் ஹெட்ஸ்ன்னு பேர் கொடுத்தாங்க? ஃப்ரீக்வன்சியில் எத்தனை வகை இருக்கு? மனிதன் கேட்கக்கூடியது 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் மனிதனால் கேட்க முடியும். மனிதனுக்கு கீழே இருந்தா 20 ஹெட்ஸுக்கு கீழே இருந்தா குற்றொலி, இன்ஃப்ராசோனிக். 20,000 ஹெட்ஸுக்கு மேலே இருந்தால் மீயொலியோட பயன்பாடுகள் மேலே பார்த்தாச்சு. அடுத்து 3வது டைம் பீரியட் பற்றி பார்க்க போகிறோம். டைம் பீரியட்னா அலைவு காலம், அதான் அலைவு காலம். ஒரு முழுமையான அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் தான் அலைவு காலம். ஒரு முழுமையான அதிர்வு இங்கே இருக்கு பாருங்க, ஒரு முழுமையான அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் தான் அலைவு காலம். ஓகேவா. இதன் எஸ்ஐ அலகு வினாடி, செகண்ட்ஸ். இதன் எஸ்ஐ அலகு வினாடி. ஓகேவா. ரெக்கார்ட் டு ப்ரொடியூஸ் 1 கம்ப்ளீட் வைப்ரேஷன், ஒரு முழுமையான அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அதான் வினாடி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வேவ்லென்த்னா லாம்டா, அலை நீளம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடக துகள்கள் அலை பரவும் தொலைவு. இப்போ வந்து இது எப்படி சொல்லாங்க, ஒரு முழு அதிர்வு இப்படி இருக்கு அப்படின்னா இதுல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதுதான் அலைவு காலம், லாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடக துகள்கள் அலை பரவும் தொலைவு. இதோட எஸ்ஐ அலகு மீட்டர் தான், ஏன்னா தூரம் தானே போகுது, அதனால மீட்டர். ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமானது 5வது பாயிண்ட், திசைவேகம் பத்தி பார்க்கணும். திசைவேகம், இதுல திசைவேகம் என்ன சொல்லியிருக்கோம்? திசைவேகம்னா ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. ஒரு வினாடி நேரத்தில் அலை கடக்கும் தொலைவு தான் திசைவேகம். ஒரு வினாடி நேரத்தில் அலை கடக்கும் தொலைவு. The distance traveled by the sound wave in 1 second is called velocity of the sound அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்போ ஒலி அலைகளின் பண்புகள்ல இந்த 5 பாயிண்ட் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆம்பிளிடியூட் பார்த்தோம். ஆம்பிளிடியூட்னா வீச்சு, ஏ அப்படின்னா எஸ்ஐ அலகு மீட்டர். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண் பார்த்தாச்சு. மூணாவது என்ன பார்த்தோம்? ஓகே, மூணாவது என்ன பார்த்தோம்? செக் பண்ணுங்க. காலம் பார்த்தோம், அலைவு காலம். அடுத்து 4வது அலை நீளம் பார்த்தோம், வேவ் லென்த், அலை நீளம். 5வது திசைவேகம் பத்தி பார்த்துட்டோம். திசைவேகத்துல இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பல்வேறு ஒலி அலைகளை வேறுபடுத்துதல் பத்தி பார்க்க போறோம். பல்வேறு ஒலி அலைகளை வேறுபடுத்துதல், அதாவது டிஸ்டிங்யூஷிங் டிஃபரண்ட் சவுண்ட்ஸ். ஓகேவா, டிஸ்டிங்யூஷிங். ஓகேவா, பல்வேறு ஒலி அலைகளை வேறுபடுத்துறதுக்கு இந்த 3 பாயிண்ட் பார்க்கணுங்க. லவுனஸ்னா ஒளிச்செறிவு, சாரி இந்த லீ இல்லைங்க, இந்த லீ ஒளிச்செறிவு. லவுனஸ்னா ஒளிச்செறிவு, இந்த லீ வரும் ஒளிச்செறிவு. ஏன்னா இந்த சவுண்டு பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த லீ தான் வரும். அடுத்து பிச்சுனா சுருதி, டிம்ப்ரி அப்படின்னா குவாலிட்டி, தரம். ஓகேவா, ஒளிச்செறிவு லவுனஸ் அப்படின்னா. இந்த லவுனஸ்னா பாருங்களேன், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்குறாங்க. ஒளிச்செறிவுனா என்னன்னா ஒண்ணுமே இல்லை, ஓரலகு காலத்தில் பரப்பின் வழியே அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு தான் செறிவு அப்படின்னு சொல்றாங்க, ஒளிச்செறிவு. Intensity is defined as the amount of energy crossing per unit area. Amount of energy crossing per unit area per unit time perpendicular to the direction of propagation of wave. அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா.
அதாவது ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியே அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு தான் செறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இதுதான் இந்த செறிவுன்னு சொல்லுவாங்க. சவுண்டு நான் வந்து இப்போ கத்தி பேசினா லவுட்னஸ் அதிகமாக இருக்கும், கம்மியாக பேசினா மெதுவாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை தான் செறிவுன்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் ஒன்றுமே இல்லை. அடுத்து இதில் இந்த இதை வந்து கூற்று காரணமாக கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்களேன். இந்த ஒலியின் செறிவானது கீழ்கண்ட காரணிகளை பொறுத்து இருக்கும். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோவிங் 5 ஃபேக்டர்ஸ். இந்த 5 ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓரிடத்தில் கேட்கும் ஒலியின் செறிவானது கீழ்கண்ட காரணிகளை சார்ந்திருக்கும். ஒரு இடத்தில் கேட்கும் ஒலியின் செறிவானது கீழ்கண்ட காரணிகளை சார்ந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சோர்ஸ். தமிழில் ஒளி மூலத்தின் வீச்சு. ஒளி மூலத்தின் வீச்சு, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சோர்ஸ். வீச்சு அதிகமாக இருந்தால் சவுண்ட் அதிகமாக கேட்கும். அடுத்து ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே தொலைவு, டிஸ்டன்ஸ் ஆஃப் த அப்சர்வர் ஃப்ரம் த சோர்ஸ். டிஸ்டன்ஸ் ஆஃப் த அப்சர்வர் ஃப்ரம் த சோர்ஸ். அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சோர்ஸ் தமிழில் ஒளி மூலத்தின் பரப்பு. ஒளி மூலத்தின் பரப்பு. அடுத்து டென்சிட்டி ஆஃப் த மீடியம், ஊடகத்தின் அடர்த்தி. ஊடகத்தின் அடர்த்தி. அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ், ஒளி மூலத்தின் அதிர்வெண். ஒளி மூலத்தின் அதிர்வெண். ஓகேவா? இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஓரிடத்தில் கேட்கும் ஒளியின் செறிவானது கீழ்கண்ட காரணிகளை சார்ந்திருக்கும். எந்த காரணி அப்படின்னா இந்த 5 ஃபேக்டர்ஸ். இந்த கூற்று காரணமாக கொஸ்டின் கேட்குறாங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒளி மூலத்தோட எஸ்ஐ அலகு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒளி மூலத்தின் எஸ்ஐ அலகு. ஏன் இதுக்கு எஸ்ஐ அலகு என்ன கொடுத்தாங்க? நமது டெலிஃபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லுங்க. நமது தொலைபேசியை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். பெல்லுன்னு வருதா லாஸ்ட்ல? கிரஹாம் பெல்லின் நினைவாக ஒளிச்சரிவின் எஸ்ஐ அலகு இருக்கு. ஒளிச்சரிவின் எஸ்ஐ அலகு இருக்கு. டெசிபல் என்று பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நேம்டு இன் ஹானர் ஆஃப் த சயின்டிஸ்ட் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஹூ இன்வென்டட் டெலிஃபோன். டெலிஃபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லின் நினைவாக பேர் வழங்கப்படுகிறது. இது வந்து பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஒளிச்சரிவின் எஸ்ஐ அலகு. அடுத்து எதற்கு எவ்வளோ ஒளிச்சரிவு இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. இதை நான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் கொடுத்துட்றேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து கேட்கும் திறன் த்ரெஷ்ஹோல்டிங் லிமிட் வந்து 0 dBயில் தொடங்கும். இந்த டெசிபல் அப்படிங்கிற ஸ்மால் டி கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 0 dB அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு லிமிட் அப்போ தான் தொடங்குது. இலைச்சருகின் சத்தம்னா 10 dB சப்தம். இது ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, சரி இமேஜாக கொடுத்துருக்காங்க, அதனால கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அமைதியான அறை, ஓகே, 20 dB. மெதுவாக பேசுதல்னா 30 dB. இது மாதிரி முக்கியமாக இதை மட்டும் பார்த்தா போதும், எல்லாத்தையும் அவ்வளோ பார்க்க தேவையில்ல. ஓகேவா? கவனிங்களேன். 90 dBயை விட அதிக செறிவுடைய ஒலியை நாம் நீண்ட நேரம் கேட்கும் போது நமக்கு வலியை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க. ஓகேவா? 90 dBயை விட அதிகமாக நம்ம ஹெட்செட் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வலி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 120 dBயை விட அதிகமான ஒலி, 120 dBயை விட அதிகமான ஒலியை கேட்கும்போது வலி ஏற்படுத்தும், பெயின் ஏற்படுத்தும். ராக்கெட் ஏவுதல்னா 180 dB, ராக்கெட் லான்ச்சிங். ஜெட் விமானம் 140 dB. பாய்லர் தொழிற்சாலை, கொதிகலன் தொழிற்சாலை அப்படின்னா 100 dB. இது மாதிரி முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. பொறுத்துக்களே கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. த்ரெஷ்ஹோல்டு ஹியரிங், ரஸ்டிங், ஓகேவா? இது எல்லாமே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்போசர் டு சவுண்ட் ஓவர் 90 dB அப்படின்னா என்ன ஏற்படும்? அப்புறம் 120 dBயை விட அதிகமாக இருந்தால் பெயின் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குங்க. அதனால் இந்த இருக்கிறது மட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்களேன், இந்த பிட்ச் பற்றி ஃபர்ஸ்ட் ஒளிச்சரிவு பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பிட்ச்னா சுருதி பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுருதினா என்னென்னா, ஒளியானது கனத்ததா அல்லது கீச்சலானதா என்பதை கண்டறிய உதவும் ஒளியின் பண்பு தான் சுருதி அப்படின்னு சொல்கிறாங்க. கனத்த குரலா கீச்சலானதா அப்படின்னு சொல்கிறது. அடுத்து டிம்ப்ரி, ஒளி. மூணாவது டிம்ப்ரினா என்னென்னா சுரம் அப்படின்னு சொல்கிறாங்க, தரம் அல்லது சுரம். இதில் பாருங்க, ஒரே ஒரு அதிர்வெண்ணை கொண்ட ஒளி, அதுக்கு பேர் தொனி. இது கூற்று காரணத்தில் கொஸ்டின் கேட்குறாங்க. எ சவுண்ட் ஆஃப் சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு டோன். எ சவுண்ட் ஆஃப் சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு டோன் சொல்கிறாங்க. அடுத்து பல்வேறு தொனிகளின் தொகுப்பு இசைக்குறிப்பு. பல்வேறு தொனிகளின் தொகுப்பு இசைக்குறிப்பு. அடுத்து சுரம் என்பது தொனி என்பதை வேறுபடுத்தக்கூடிய பண்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரம் என்பது தொனி என்பதை வேறுபடுத்தக்கூடிய பண்பாகும். சுரம் என்பது தொனி என்பதை வேறுபடுத்தக்கூடிய பண்பு அப்படின்னு சொல்றாங்க. அதான் தரம், சுரம். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்
கூற்று காரணத்தில் கொஸ்டின் கேட்குறாங்க, கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 3 பண்பு பார்த்தாச்சு. என்னென்ன 3 பண்பு சொல்லியிருந்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒளிச்சரிவு. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒளிச்சரிவு சொல்லியிருந்தோம். ஒளிச்சரிவு பற்றி பார்த்தாச்சு. அடுத்து சுருதி பற்றி பார்த்தாச்சு, டிம்ப்ரி பற்றி பார்த்தாச்சு. இந்த ஒளிச்சரிவு தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஒளியின் வேகம், ஸ்பீடு பற்றி பார்க்க போகிறோம். ஒளியின் வேகம், ஸ்பீடு. ஓகேவா? இதில் பாருங்க, இந்த ஒளியின் வேகம், ஸ்பீடு பற்றி சொல்கிறாங்க. ஒளியின் வேகம்னாவே பொதுவாக என்ன சொல்லுவாங்க? கடந்த தொலைவு, டிஸ்டன்ஸ் பர் டைம். ஓகேவா? டிஸ்டன்ஸ்னா லாம்டா, டைம்னா என்ன சொல்லுவாங்க? டி. ஓகேவா? இதுதான் 1/t வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? என்னன்னு எடுத்துட்டோம். என்னன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்தோம். அப்போ n இன்டூ லாம்டா அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? 1/t அப்படின்னா t = 1/n. ஓகே, அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை 1/t = n அப்படி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு அலையானது கடந்த தொலைவு நீளம் எனவும் அலைப்பருவம் எடுத்துக்கொள்ளும் காலம் t எனவும் கொண்டால் ஒளி ஒன்றும் இல்லைங்க. இந்த நம்ம சொன்ன ஃபார்முலா தான் ஸ்கூல் புக்கில் இப்படி இமேஜாக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை. அடுத்து ஊடகத்தின் பண்புகள் மாறாமல் இருக்கும்போது, கவனிங்களேன், ஊடகத்தின் பண்புகள் மாறாமல் இருக்கும்போது அனைத்து அதிர்வெண்ணை கொண்ட ஒளிகளின் வேகமும் ஒன்றாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை கூற்றுக்கானத்தில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. ஊடகத்தின் பண்புகள் மாறாமல் இருக்கும்போது ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இதே ஊடகத்தின் பண்புகள் மாறுச்சுன்னா ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். அதுதான் கூற்று காரணம் கொஸ்டின். இப்போ இதில் என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்டாங்க? ஒளி வந்து எந்த ஊடகத்தில் அதிகமாக போகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒளி வந்து சாலிடில் தான் அதிகமாக போகும். அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பல்வேறு ஊடகங்களில் ஒளியின் வேகம், அதை பற்றி சொல்ல போகிறேன். பல்வேறு ஊடகங்களில் ஒளியின் வேகம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாருங்களேன், வானத்தில் மின்னல் தோன்றி இடி இடிக்கும் போது முதலாவது ஒளியானது வெளிச்சம் ஒளியை விட மிக குறைவான வேகத்திலே செல்கிறது. ஏன்னா இந்த லைட்டோட ஸ்பீடு வந்து பாருங்க, லைட்டுனா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சவுண்டு வந்து எவ்வளோ வேகத்தில் போகும்னா 340 மீட்டர்/செகண்ட் போகும். 340 மீட்டர்/செகண்ட். இப்போ லைட்டு தான் அதிக வேகத்தில் போகும். அதனால தான் மழைக்காலங்களில் நமக்கு வந்து மின்னல் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் சவுண்டு வரும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் கேட்பாங்க, கூற்று காரணம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, லைட்டு வேகமாக போகும். லைட்டுனா மின்னல், சவுண்டு கம்மியாக போகும். ஓகேவா? அடுத்து இந்த ஒரு பாயிண்ட் முக்கியமானது. ஒளினா இப்போ சவுண்டை பற்றி சொல்கிறா. ஒளியின் வேகமானது திடப்பொருளை விட வாயுவில் மிக குறைவாக செல்லும். ஓகேவா? ஒளியில காற்று மீட்டர்/செகண்ட் காற்றை விட 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்குமா? அப்போ காற்றுனா ஏரை விட 5 மடங்கு வாட்டரு, இதை விட 20 மடங்கு சாலிட்னா திடப்பொருள். இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. காற்றை விட நீரில் 5 மடங்கு அதிகமாகவும் திடப்பொருளில் 20 மடங்கு அதிகமாகவும் சொல்றாங்க. திடப்பொருள். ஓகேவா? இப்போ ஒளியின் வேகம் குரூப் 1லயே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒளியின் வேகம் எந்த பொருள்ல? திடப்பொருள்ல தான் அதிக வேகத்தில் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஒளியானது காற்றை விட 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும். கடல் நீரில் ஒளியின் வேகம் மிக அதிகமாக இருக்கும். கடல் நீரில் வந்து 1500ங்க. சரி, 5500 கிலோமீட்டர் மணி. கரெக்டு தான், 5500 கிலோமீட்டர்/மணி. இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே வந்து நம்ம மீட்டர்/செகண்ட்ல சொன்னால் 1530 கிலோமீட்டர்/ஹவர்ல சொன்னோன்னா 5500. ஓகேவா? கடல் நீருக்குள் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 2 திமிங்கலங்கள் ஒன்றொன்று பேசிக்கொள்றதுக்கு இதுதான் காரணம், மீயொலி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்களேன், இன்னொரு பாயிண்ட். அதாவது நீரில் 5 மடங்கு அதிகமாக சொல்லும், காற்றை விட நீரில் 5 மடங்கு அதிகம், திடப்பொருளில் வந்து 20 மடங்கு அதிகமாக சொல்லும். 20 மடங்கு, 20 டைம்ஸ். அது அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இஃப் எனி மீடியம் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். இல்லைனா டெம்பரேச்சர் வெப்பப்படுத்தினா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஹீட் பண்ணோன்னா, ஒரு பொருளை ஹீட் பண்ணால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஒளியின் வேகமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ சில இதில் ஒளியின் வேகம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை பாக்ஸ் கொஸ்டினாக ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏர் மீடியம்னா காற்றில் 0 டிகிரி செல்சியஸில் 330ங்க. 0 டிகிரி செல்சியஸ்னா 330 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும், வேகமும் அதிகமாகும் பாருங்க, 340 மீட்டர்/செகண்ட். அப்போ ஒளியின் திசைவேகம் 340 தான் ஸ்டாண்டர்டாக வச்சுப்பாங்க, 340. இதில் டவுட் இருக்கா?
அதனால் இந்த டாபிக் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் சாலிடில் பாருங்கள் அதிகமாக இருக்குது. அலுமினியம்னா ஏஎல் 6000 இருக்குது. இதில் காற்றை கம்பேர் பண்ணும்போது 20 மடங்கு அதிகமாக இருக்கும். இது 1 மடங்கு 340 1 மடங்குனா 20 மடங்கு 6420. அப்புறம் நிக்கல் ஸ்டீலு சும்மா ஒரு முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஸ்கூல் புக்கில் பாஸ் கொஷின், அதனால் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து வந்து லிக்விடில் பாருங்களேன், சி வாட்டரில் 1531. ஓகேவா, 1 மடங்கு 300னா 5 மடங்கு 1500. அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்துருச்சா? அப்போது காற்றை விட நீரில் வந்து 5 மடங்கு அதிகம். கேஸில் ஏரில் 340 பொதுவாக. இது டிகிரி செல்சியஸில் கேட்டால் 0 டிகிரினா 330 தான் நீங்கள் போடணும். அடுத்து ஹீலியம் லெவலோ, ஹைட்ரஜன் லெவலோ, ஆக்சிஜன் லெவலோ, சல்ஃபர் டை ஆக்சைடு, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஏன்னா இது ஸ்கூல் புக்கில் மார்க்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க, அதனால் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. ஓகேவா, இந்த ஒளி எதிரொலித்தல் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. ரிஃப்ளெக்ஷன் சவுண்டில் 2 விதி இருக்குங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் ஒளி எதிரொலித்தலில் 2 விதி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விதி என்ன அப்படின்னா, ஒளி எதிரொலித்தலில் 2 விதி இருக்குது. அதில் ஒளியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் படுகோணமும் அது எதிரொலிக்கும் கோணமும் சமமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படுகோணம், ஒளியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் படுகோணமும் அதில் எதிரொலிக்கும் கோணமும் சமமாக அமையும். அப்புறம் ஒளிப்படும் திசை, எதிரொலிக்கும் திசை, அப்புள்ளியில் வரையப்பட்ட செங்குத்து கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒன்றும் இல்லைங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் இது எல்லாமே சேம் பிளேனில் அமையும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் பிளேன். இதுதான் இந்த சவுண்டு ஒளி எதிரொலிப்பதுக்கான விதி. இதில் வேற டவுட் இருக்கா? அடுத்து நெக்ஸ்ட்டு யூஸ் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. பலமுறை எதிரொலித்தலின் பயன்கள். இது எங்கெங்கெல்லாம் பலமுறை எதிரொலித்தல் இருக்குது? இசைக்கருவிகள் இருக்குது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்குது. அப்புறம் இதய துடிப்பளவி ஸ்டெதஸ்கோப்பு, டாக்டர் பயன்படுத்துவாங்கள்ல, ஸ்டெதஸ்கோப்பில் இருக்குது. அடுத்து ஒளி மாசுபாடு பற்றி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒளி மாசுபாடு பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒளி மாசுபாடுன்னா என்னென்னா, 120 dBயை விட அதிகமாக ஒளி இருந்துச்சுன்னா, சவுண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஒளி மாசுபாடு. முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்ம டிபினா என்ன, டெசிபல்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அப்போது 120 dBயை விட அதிகமாக ஒளி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஒளி மாசுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நாய்ஸ் பொல்யூஷன். அடுத்து எக்கோ பற்றி பார்க்க போகிறோம். எக்கோவில் ஒரு 3 கொஸ்டின் கரெக்டாக கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. எக்கோனா என்னென்னா, நான் பேசுகிறத நாளைக்கு யாராவது என்ன மாதிரி பேசுனாங்கன்னா அதுக்கு பேர் மிமிக்ரி. நான் பேசுகிறது ஒரு 10ல் 1 செகண்ட்ஸ்குள்ளே, அதாவது 10ல் 1 வினாடிக்குள்ளே எனக்கு திரும்பி கேட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் எக்கோ. இந்த 1/10 வினாடியை 0.1 செகண்ட்னு சொல்லலாம். அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஒரு வினாடியில் 10ல் 1 பங்கு காலத்திற்கு ஒளியானது தொடர்ந்து மூளையில் உணரப்பட்டால் அதுக்கு பேர் எக்கோ. The sensation of sound persists in our brain for about 0.1 second. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்குறாங்க. அப்போ தெளிவான எதிரொலி எக்கோ கேட்குறதுக்கு எவ்வளோ டைம்குள்ளே எதிரொலி மீண்டும் கேட்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது பாயிண்ட், எதிரொலிக்கப்பட்ட ஒளியை தெளிவாக கேட்க வேண்டுமெனில் குறைந்தபட்ச காலம் தான் 0.1 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 0.1 செகண்ட் காலம்னாலும் 0.1 செகண்ட், எவ்வளோ வினாடிக்குள்ளே கேட்கணும்னாலும் அதுதான். ஓகேவா, அதுதான் இங்கே திசைவேகம் பாருங்களேன். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0.1 செகண்டுக்குள்ளே திரும்ப கேட்கணும். 2வது பாயிண்ட் என்னென்னா, தெளிவான எதிரொலி கேட்கறதுக்கு குறைந்தபட்சம் 17 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 17 மீட்டர். ஏன் 17 மீட்டர்னா, இங்கே பாருங்களேன், வெலாசிட்டிக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பர் டைம் அப்படின்னு நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் அப்படின்னா வெலாசிட்டி நமக்கு தெரியும். காற்றில் ஒளியின் திசைவேகம் எவ்வளோ? 340 மீட்டர் பர் செகண்ட். அதான் இங்கே கொடுத்துருக்கேன். டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. செகண்ட் என்ன? 0.1 செகண்ட். இந்த 0.1 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். அப்போ 0.1னா 1/10ன்னு அர்த்தம். 1/10. இப்போ இங்கே ஒரு ஜீரோ அடிச்சோன்னா வெறும் 34ன்னு வரும். 34. டிஸ்டன்ஸ் வந்து 34. ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 34 வருது. ஒளி நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, இங்கே நான் பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு 17 மீட்டர் போகும், திருப்பி 17 மீட்டர் வரும். அப்போது தெளிவான எதிரொலி கேட்க ஒரு சுவர் இருக்குது அப்படின்னா, இங்கே சுவர் இருக்குது அப்படின்னா 17 மீட்டர் போயிட்டு 17 மீட்டர் திருப்பி வருது. அப்போ மொத்தம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதுன்னா 34 மீட்டர் ட்ராவல் பண்ணுது. இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. குறைந்தபட்ச பரப்பு எவ்வளோ இருக்கணும்னா 17 மீட்டர் இருக்கணுங்க, குறைந்தபட்ச பரப்பு.
எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 34 மீட்டர் ட்ராவல் பண்ணணும். எவ்வளோ தூரம்? 34 மீட்டர். குறைந்தபட்ச பரப்புனா 17 மீட்டர். ஓகேவா? எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே திரும்பி கேட்கணும்னா 0.1 செகண்ட்ஸ்குள்ளே திரும்பி கேட்கணும். இந்த 3 பாயிண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாமா? அதான் இங்கே கொடுத்துருக்கோம். எதிரொலியை தெளிவாக கேட்க எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் 17 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 17 மீட்டர். அடுத்து எதிர்முழக்கம் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எதிர்முழக்கம் இது எங்கே இருக்கும்? ஆடிட்டோரியமில் இருக்கும். எதிர்முழக்கம் பன்முக எதிரொலிப்பின் காரணமாக ஒளியின் கேட்டல் நீடித்திருந்தால் இதுக்கு பேர் வந்து எதிர்முழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் தட் ரிசல்ட்ஸ் இன் திஸ் persistence of sound wave is called reverberation. அதாவது எங்கே இருக்குன்னா ஆடிட்டோரியம், கலையரங்கம் இதில் எல்லாமே ரிவர்பரேஷன் இருக்கும். ஓகேவா? கலையரங்கம், ஆடிட்டோரியம் இதில் எல்லாமே ரிவர்பரேஷன் இருக்கும். இதில் வேறு டவுட் இருக்கா? அடுத்து இந்த சவுண்டுக்கும் ஒலிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சவுண்டுனா என்னென்னா இதுக்கு வந்து மீடியம் தேவை. சவுண்டுனா ஒளி பரவ ஊடகம் தேவை. லைட்டுக்கு வந்து மீடியம் தேவையில்ல. இது வந்து வெற்றிடத்தில் பரவும். வெற்றிடத்தினா வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேக்யூம் வெற்றிடத்திலும் பரவும் லைட்டு. அடுத்து இது வந்து லாங்கிடியூடல் நேச்சர். லாங்கிடியூட்னா தமிழில் முன்னாடியே சொல்லியிருக்கோம், நெட்டலைன்னு சொன்னோம். நெட்டலை இது வந்து குறுக்கலை. டிரான்ஸ்வர்ஸ்னா குறுக்கலை. இதோட வேவ் லென்த் பாருங்க 1.65 சென்டிமீட்டர்லேருந்து 1.65 மீட்டர் தான் இருக்கும். இதோட வேவ் லென்த் பாருங்க 4 × 10⁻⁻7 மீட்டர்லேருந்து 7 × 10⁻⁻7 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அடுத்து இதோட ஸ்பீடு 340 மீட்டர்/செகண்ட். சவுண்டுனா ஒளி. சவுண்டுனா இந்த ஒளி 340 மீட்டர்/செகண்ட். இது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இந்த ஒளி லைட்டு அப்படின்னா இந்த வரும். ஓகேவா? புரியுதாங்க? இதில் டவுட் இருக்கா? சவுண்டுக்கும் லைட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள். ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டென்சிட்டி. டென்சிட்டினா அடர்த்தி. ஒளியின் திசைவேகம் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். இந்த கொஸ்டின் கூற்று காரணம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒளியின் திசைவேகம் அதன் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். அப்போ v is directly proportional to square root of 1/d. எதிர்த்தகவுனா கீழே 1/ல போடுவாங்க, வேற ஒன்றுமே இல்லை. dனா டென்சிட்டிங்க. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையின் விளைவு பற்றி கேட்குறாங்க. வெப்பநிலையின் விளைவு பாருங்களேன். 1 டிகிரி செல்சியஸ்க்கு எவ்வளோ திசைவேகம் அதிகரிக்கும்? இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது 1 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தா 0.61 மீட்டர்/செகண்ட் வந்து வெலாசிட்டி அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. திசைவேகம் அதிகரிக்கும். அப்போ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? நேர்த்தகவில் அமையும். ஓகேவா? வெப்பநிலை அதிகரிப்பிற்கு அதன் திசைவேகமும் நேர்த்தகவில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபார்முலா புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை V0 அப்படின்னா 331 மீட்டர்/செகண்ட். அப்போ 0 டிகிரி செல்சியஸில் இதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? 1 டிகிரி செல்சியஸ் நீங்கள் இதில் என்ன ஃபார்முலாலாம் தெரிஞ்சுக்க வேணாங்க. இந்த என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 1 டிகிரி செல்சியஸ் நம்ம வெப்பத்தை அதிகரிச்சோன்னா எவ்வளோ வெலாசிட்டி அதிகரிக்கணும்? 0.61 மீட்டர்/செகண்ட் அதிகரிக்கும். 0.61 மீட்டர்/செகண்ட் அதிகரிக்கும். இதுதான் வெப்பநிலை பற்றிய விளைவு. இதில் வேற டவுட் இருக்கா? அதுக்கப்புறம் ஒப்புமை ஈரப்பதம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஓகேவா? காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஓகேவா? இதெல்லாம் நேர்த்தகவு. அப்புறம் ஸ்கூல் புக்கில் இந்த கோல்கொண்டா கோட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு, ஒளி எதிரொலிப்பு. முணுமுணுக்கும் அரங்கம் சொல்லுவாங்களே, கோல்கும்பாஸ். அதில் வந்து ஒளி எதிரொலிப்பு. இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தெலுங்கானா மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டு ஒரு டாப்ளர் விளைவு. டாப்ளர் விளைவுனா என்னென்னா ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே சார்பு இயக்கம்னா ரிலேட்டிவ் மோஷன், சார்பு இயக்கம் இருக்கும்போது கேட்பவரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல் தோன்றும். இதான் டாப்ளர் விளைவுன்னு சொல்கிறாங்க. டாப்ளர் விளைவுனா என்ன? கேட்பவருக்கும் ஒளி மூலத்திற்கும் இடையே அதிர்வெண் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அதான் டாப்ளர் விளைவு, டாப்ளர் எஃபெக்ட்ஸ். ஓகேவா? அடுத்து இந்த டாப்ளர் எஃபெக்ட் எங்கே பயன்படுது அப்படின்னா வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிட டாப்ளர் விளைவு பயன்படுகிறது. அடுத்து துணைக்கோள் ஒன்றின் தொலைவை கண்டறிய பயன்படுகிறது. துணைக்கோள் ஒன்றின் தொலைவை கண்டறிய. அடுத்து ரேடார். ஓகேவா? விமான வேகத்தை கண்டறிய பயன்படுகிறது ரேடார். அடுத்து சோனார், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங்.
அதுலேயும் பயன்படுது. இதில் எல்லாத்துலேயுமே டாப்ளர் விளைவு பயன்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க, இதில் எல்லாத்துலேயுமே டாப்ளர் விளைவு பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் சிலபஸ் பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதான் ஒளி ஆற்றல் பெருக்கியின் அளவு டெசிபல் இதுக்கு குதிப்பதற்கு என்ன காரணம்? நம்முடைய செவியுணர்வு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இயர் ரெஸ்பான்ஸ் டெசிபல். ஓகே, இதில் ஆன்சர் கீ தப்பாக கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்ஸ் வராது. டு ஹானர் கிரஹாம் பெல் அப்படின்னு சொன்னோமா, அதுதான் வரும். ஓகேவா, ஆன்சர் கீ தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிரஹாம் பெல்ல கௌரவிக்க தான் டெசிபல் ஒளிச்செறிவியலோட எஸ்ஐ அலகிற்கு டெசிபல்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ டி தான் ஆப்ஷன் கரெக்ட். இது ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க இதில். ஓகேவா, அடுத்து ஒளி எதில் அதிக வேகத்தில் செல்லும்? கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஒளி எதில் அதிக வேகத்தில் செல்லும்? சவுண்ட் டிராவல்ஸ் அட் மேக்ஸிமம் எதில்? சாலிடில் தான் அதிகமாக போகும்னு சொன்னேன். சாலிட்னா ஸ்டீல், எக்கில் தான் அதிகமாக போகும். காற்று, வெற்றிடத்தை விட வாட்டர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்டீலில் தான் அதிகமாக போகும். இது குரூப் 1ல கேட்ட கொஸ்டின். இது மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய பாருங்கள். இந்த கொஸ்டின் கூட நான் உங்களுக்கு சொன்னேன், தெரியுதா? ஒளியானது ஒரு ஊடகத்தில் பலவு முறையினை டேஸ் நிகழ்வு என்று லாப்ஸ் கருதினார். அடியபேட்டிக்னா வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வு அப்படின்னு கருதியிருப்பாரு. ஓகேவா, அடுத்து பாருங்க. தொலைக்காட்சி ஒளிபரப்பில் ஒளி செய்கைகளை டேஷ் பண்பேற்றம் செய்யப்பட்டது. அதிர்வெண்ணா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னோம். அதிர்வெண்ணா ஃப்ரீக்வன்சி. இந்த எக்கோ வராமல் குறைக்கிறதுக்கு டால்ஃபி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, தற்போது ஒலி அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் சத்தம் குறைப்பு சுற்று அப்படி எதுனா டால்ஃபி. ஓகேவா, இது மாதிரி ஒரே டாப்பிக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க. நான் இந்த கொஸ்டின் கூட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? காற்றில் ஒளி அலைகள் பரவுவது என்ன அலை அப்படின்னா நெட்டலை. காற்றில் ஒளி அலைகள் லாஞ்சிடியூடனல் வேவ்ஸ். காற்றில் ஒளி அலைகள் பரவுவது நெட்டலை. இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் இதுக்கான ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி படிங்க. இப்போ கேலா ஒளி அப்படின்னா மீயொலி. மீயொலி யார் உணர்வா? வவ்வால் சொல்லியிருந்தோம். வவ்வால்னா பேட்டு. இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. டெலகிராமில் அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் படிங்க. ஒவ்வொரு டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தாவே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா, நமக்கு டெய்லி ஆன்லைன் கிளாஸ் இருக்குங்க. 8 மணிக்கு நமக்கு டெய்லி ஆன்லைன் கிளாஸ் வந்து 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 10 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். 8 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் டெய்லி இருக்குங்க. நமக்கான லிங்க் வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஐரா ஐஎஸ் அகாடமி டெலகிராம் குரூப்பில் இருக்குங்க. ஐரா ஐஎஸ் அகாடமி டெலகிராம் குரூப்பில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எது டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் இதே மாதிரி சிலபஸ் வைஸாக பார்க்கலாம். நீங்கள் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸாக பாருங்கள். சிலபஸ் வைஸாக பார்த்தா தான் ஈஸியாக படிக்க முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.